பாண்டியன் ஸ்டோர்ஸில் சரவணன், கதிர், பாண்டியன் 3 பேருமே இருப்பாங்க. அங்கே போலீஸ் வண்டி வரும். நீங்கள் தானே பாண்டியன், உங்கள் மருமக தானே தங்கமயில், அவங்க வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. திடுத்திப்புன்னு கூப்பிட்டா எப்படி மேடம் வர முடியும், கடை வியாபாரம் வேற போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ கடை மூடுற வரைக்கும் நாங்கள் வேணா வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க போலீஸு. உடனே கிளம்பி வாங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன், நான் தான் தங்கமயிலோட புருஷன், என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போங்க, அவங்களையெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. இல்லைங்க, எல்லார் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணை தானே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வண்டியில் ஏறும்போது கூட கதிரவன், நாங்கள் லாயரை பார்க்கணும், லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடுறோம் மேடம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. இல்லைங்க, விசாரணை தான், யாருக்கும் நீங்கள் ஃபோன்லாம் பண்ணக்கூடாது, ஏறுங்க வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே வண்டியில் ஏற்றிடுவாங்க. வீட்டில் கோமதி, அரசி, ராஜி 3 பேருமே இருப்பாங்க. ராஜி, அத்தை நீங்கள் சோகமாக இருக்கீங்க, அதனால நானே இன்னைக்கு சமைக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அந்நேரம் போலீஸ் வண்டி அங்கே வரும். எதிர்த்த வீட்டில் கோமதியோட அம்மா தான் வெளியில் உட்காந்துருப்பாங்க. போலீஸ் வண்டியை பார்த்ததும் அவங்களும் ரொம்ப பயந்துட்டு வருவாங்க. போலீஸ்காரவங்க உள்ளே போயிட்டு, கோமதி யாரு, ராஜிங்கிறது யாரு, அரசி நீங்கள் தானா அப்படின்னு கேட்டு 3 பேரையுமே வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கோமதியும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, அவங்க சின்ன பசங்க, அவங்கள விட்டுருங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லைங்க, உங்கள் மருமக வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே இழுத்துட்டு போவாங்க. கோமதியோட அம்மா மட்டும் ரொம்ப தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அதை காதில் கூட வாங்க மாட்டாங்க. 3 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு கோமதி சொல்லுவாங்க. இல்லைங்க, அவங்களும் அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே 3 பேருமே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பாண்டியன் அவங்களோட போலீஸ் வண்டி வரும். பாண்டியன், சரவணன், கதிர் 3 பேருமே உள்ளே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க 3 பேரும் அழுகிற சத்தம் கேட்டு சரவணன் திரும்பி பார்ப்பாரு. அப்போ தான் பார்ப்பாங்க கோமதி, அரசி, ராஜி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்ததை. பாண்டியனும் போலீஸ்கிட்ட கேட்பாரு, எதுக்கு மேடம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க சரி, அவங்கள ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. கோமதியும் பாண்டியனை பார்த்ததும் ரொம்ப அழுவாங்க. என்னங்க, நம்ம என்ன தப்பு பண்ணணும், இவங்க 2 பேரும் சின்ன பசங்க, இவங்கள விட்டுருங்கன்னு சொன்னீங்க, அதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. பாண்டியன், சரவணன் 2 பேருமே ரொம்ப கோவமா போலீஸ்கிட்ட பேசுவாங்க. ஏங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க சரி, வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லார் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. மயிலோட அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பொய்யும் திமிரும் அவங்க முகத்திலேயே தெரியும். அப்படியே திமிரா நடந்து வருவாங்க. மயிலோட அப்பாவுக்காவது ஒரு 1% கொஞ்சம் பயமா இருக்கும். மயிலோட அம்மாவுக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களையெல்லாம் பார்த்ததும் அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம், இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா மயிலோட அம்மாவை பார்த்து, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. மயிலோட அம்மா அமைதியா இருப்பாங்க. திரும்பவும் அந்த போலீஸ்காரவங்க, நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அதை சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டு கெட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டுல என் பொண்ணு தான் மேடம் எல்லா வேலையும் பாப்பா, மத்த 2 மருமகளும் மினிக்கிட்டு வேலைக்கு போயிருவாங்க, என் பொண்ணு தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வானதும் கோமதிக்கு ஆச்சரியமா இருக்கும். கோமதி சண்டை போடுறதுக்காக வாய் எடுப்பாங்க. பாண்டியன் எல்லாத்தையும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. போலீஸ்காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டி கொடுத்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா, நீ பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா, நான் 80 பவுன் நகை போட்டு என் பொண்ணை கெட்டி கொடுத்தேன், மேலும் மேலும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வான்னு கொடுமைப்படுத்துறாங்க. எல்லாரும் வாய் அடைச்சு போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கோமதிக்கும் சரவணனுக்கும் ரொம்ப கோவம் வரும். அப்படியே கோவமா வரும். பாக்குற நம்மளுக்கே எந்திச்சு போய் மயிலோட அம்மாவை 4 அறம் வைக்கணும் போல தோணும். சரவணன் மயிலோட அம்மாவை அடிக்க போற மாதிரி வருவாரு. இப்படி வாய் கூசாம பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்குள்ள போலீஸ்காரவங்க அவங்கள அடக்கி வச்சிருவாங்க. இதுதான் சாக்குன்னு மயிலோட அம்மா, பாருங்க மேடம், உங்க முன்னாடியே என்னைய அடிக்க வராரு, அப்ப என் பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் எங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு பேச வருவாங்க. பாண்டியன் என்ன சொல்வாருன்னா, நீ விடு கோமதி, அவங்க பேசட்டும்,
நீங்க பேசுங்க சொல்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா மயிலை பார்க்க வந்ததுனால மீனா மேல அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இந்த விஷயத்துல மீனா தான் தலையிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த 80 பவுன் நகையில 8 பவுன் மட்டும்தான் தங்கம் அப்படிங்கிற விஷயம் மீனாவுக்கும் தெரியும். இனிமே தாங்க பாண்டியன் ஸ்டோர் செம்மையா களை கட்ட போது, மறக்காம பாருங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.